இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் கூட தங்கள் மன ஆதங்கத்தை சொல்ல முடியாத நிலைக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்திய திரையுலகமே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கு. பேன் இண்டியாங்கிற கான்செப்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. இது குறித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜீவா டுடே சேனல்லையும் பேசுகிறேன், ஜீவா சினிமாலையும் பேசுகிறேன். இந்த பேன் இண்டியா RRR, காந்தாரா, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, சாவா, திப்பு சுல்தானை பற்றி ஒரு படம், எமர்ஜென்சியில் இந்திரா காந்தியை பற்றிய படம், எல்லாமே பிஜேபி அஜெண்டாவோடையே படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இடதுசாரி திராவிட சினிமாக்கள் வருவதில்லையே அப்படிங்கிறதையும் நான் பல முறை ஆதங்கங்களோட பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரகுமான் கூறியிருக்கக்கூடிய ஒரு பதிவு ரொம்ப முக்கியமானது. இது ஜீவா சினிமா தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட இந்தியாவில் இந்தி திரையுலகத்தில் தமிழர்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுகிறதா, இது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் மத ரீதியான ஒதுக்கல் இருக்கிறதா, மதத்தை பார்த்து ஒதுக்க வைக்கின்ற கான்செப்ட் இந்தி சினிமாவில் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்துக்கு ரகுமான் வாய் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நான் ஜீவா டுடே தொடர்ச்சியாக பேசுகிறது தான். இந்தியாங்கிற அமைப்பில் முஸ்லீம்கள் மத அடிப்படையில் ஒதுக்கப்படுறாங்க, தமிழர்கள் இன அடிப்படையில் ஒதுக்கப்படுறாங்க. அந்த அரசியல் சினிமாவிலும் இருக்கிறது, அரசியல் தளத்திலும் இருக்கிறது, சமூக தளத்திலும் இருக்கிறது, அதிகார பியூரோக்ராட் போன்ற தளங்களில் எல்லா இடங்களிலும் இந்த தமிழர் என்பதால் ஒதுக்கப்படுவது, முஸ்லீம் என்பதால் வேறு மாதிரி பார்க்கின்ற தன்மை இருக்கிறது. இதை ரகுமான் பேசியிருப்பது முக்கியமானது. ஏன்னா இது ஒரு பெரியாரிய கருத்து. தமிழர் அரசியல், ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு அரசியல், பெரியாரிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க பேசுவது பெரிய விஷயம் இல்லை. ரகுமான் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி இன்றைக்கி இது குறித்து பேசியிருப்பதுங்க ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லியிருக்கிறார், இந்தி இண்டஸ்ட்ரியில், இந்திய சினிமாவில் மதம் பார்க்கிறார்கள். அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் அவர் தொடர்ந்து இருக்கணும். அதனால் அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் சொல்லியிருக்காரு. முகத்துக்கு நேராக மதம் பார்க்கல, ஆனால் மதம் பார்க்குறாங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேங்கிறார். ஒரு ரகுமான் இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஆஸ்கார் நாயகன். அவர் சொல்கிறாரு, மதம் பார்த்து ஒதுக்குற விஷயங்கள், மதம் பார்த்து வாய்ப்பு தராமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது. என் முகத்துக்கு நேராக நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நடக்குது. முகத்துக்கு நேராக நடக்கலை, அங்கிட்டு போய் என்ன பாய் என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிற கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரகுமான் பதிவு செய்திருக்கிறார்.